ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இனிப்பான செய்தி, அதாவது என்ன இனிப்பான செய்தி அப்படின்னா யாருக்குன்னா அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் தமிழக மக்களுக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த செய்தி தான் தற்போது வைரலாக இப்போ லைவாக போயிட்டுருக்கு பல சேனல்களில். அதுதான் என்னென்னா முனுசாமி அறிவித்திருக்கிறார். அது அதிமுக கூட்டத்திற்கு பிறகு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு, இனி பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை. இப்போ இது எப்படி நடந்துச்சு? இந்த மாதிரியான ஒரு வீர அறிவிப்பு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அதாவது எடப்பாடி அவர்கள் இப்போ தான் தன்னோட கேம் ஆரம்பிக்கிறாரா, இல்லை உண்மையிலேயே ஆனால் இதுவே அதாவது மீண்டும் தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சேராமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு தைரியமான முடிவை எடுத்ததற்கும், அது இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதற்கும் எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை, ஜெயிலுக்கு போகவும் தயார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி எடுத்த முடிவு ஒரே நாளில் எடப்பாடியோடைய அந்த தில்லை அதோட ரேட்டிங் ஏற்றிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா நம்ம யாரையும் தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கோம், தவறாக சொல்லிகிட்டு இருக்கோம், சரியாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி அரசியல் முடிவுகள் எடுப்பதில் எடப்பாடி உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். என்னென்னா அண்ணாமலையெல்லாம் நம்மளை மிரட்டுறதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கட்சி நடத்துகிறதா, நம்ம கட்சியை ஆட்டையை போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம வேறு வழி இல்லாமல் கேஸை போட்டுருவாங்க அது இதுன்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அதிமுக ஒட்டுமில்லை உறவும் இல்லை, அண்ணாமலை பேரையே சொல்லலை, ஒட்டுமில்லை உறவும் இல்லை, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்தே நாங்கள் வெளியில் வரோன்ட்டார். அதாவது பாஜக கூட்டணியை மட்டும் முடித்து கொள்வது மட்டும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இல்லை, ஆறதை பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, இன்று காலை முதல் என்ன நடந்தது, எப்போது இதற்கான டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டது, யாரெல்லாம் இதில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க, இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சத்யராஜ் காமெடியில் ஒன்று வரும். அதாவது காலையில் வயிறு நிறைய அவனுக்கு சோத்தை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு வச்ச பாரு எனக்கு வேண அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பாரிசனை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அண்ணாமலையை தலைவராக போட்டதற்கு அண்ணாமலை மோடி அவர்களுக்கு வைத்த வெடியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனிச்சு நிற்பேன் கட்சியோட பலத்தை காட்டுவேன்னா ஒரு சீட்டு கூட வராது. அப்போ ஏற்கனவே நார்த் இந்தியாவில் பிடிங்கிட்டு போகிற நிலைமையில் இருக்குது பல இடங்களில். இதில் அதிமுக கூட்டணி இருந்தால் ஏதோ 3 சீட்டு 4 சீட்டு ஜெயித்தாலும் பத்தாக்குறைக்கு எதையாவது ஒன்று யூஸ் ஆகுன்ற ஒரு நிலையில் அண்ணாமலை மொத்தமாக ஆட்டையை முடிச்சு விட்டாப்புல. இதை தான் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா அறவெட்டு அரசியல் அறியாமை, அரசியலில் எதுவும் தெரியாமல் இறங்கி அடிக்கிற மேலே அது ஒரு அரசியல் அடியாளாக தான் அண்ணாமலை செயல்பட்டுருக்காரு, அரசியல் தலைவராக செயல்படல அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். இந்த வாரத்தில் அதாவது ஏற்கனவே இவரை மட்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அழைத்து கூட்டணியில் சேர்த்ததா அவர்களே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இவரை தென் மாநில பொறுப்பாளர்களாக போட்டாங்க. அப்போ பாஜக கூட்டணியில் தென் மாநில பொறுப்பாளரே பிடிங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு மைனஸ் ஆகுதா, அதை அடுத்து பார்க்கலாம். அப்போ தென் மாநில பொறுப்பாளராக போட்டதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க, மிரட்டி வேறு யாரையும், அதாவது எந்த கட்சி பேச்சுவார்த்தைனாலும் மாநில கட்சி வலுவாக இருக்க கட்சினா டெல்லியிலேருந்து தான் பேச்சுவார்த்தைனாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் கலைஞர் இருக்கும்போதும் சரி, கலைஞரை அறிவாலயத்தில் சந்தித்து தான் இப்போ காங்கிரஸோட மூத்த தலைவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கூட்டணி நடத்துவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் டைம் வாங்காமல் வரவே முடியாது. 10 தடவை இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் மெயின் தலைவர்கள்லாம் வர வச்சு தான் ஏதோ 2 சீட்டு பிச்சை போடுற மாதிரி போடுவாங்க, சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மத்தியில் ஆட்சி இருக்குது, போலீஸ் கையில் இருக்குது, இடி கையில் இருக்குது, டிவிஎஸ்சி கையில் இருக்குன்றதுனால எடப்பாடியை மிரட்டி அங்கே வர வைத்தார்கள், தனியாக வர வைத்தார்கள். அதாவது ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துகிறாங்க பாருங்கள். ஒரு கட்சியோட தலைவர் சரியா பொதுச் செயலாளராக இருக்கார், அவரோட சேர்த்து ஒரு 2 பேர்னாலும் வரணும், ஒரு பொருளாளர், துணை உள்ள ஒரு தலைமை கழக உறுப்பினர்கள் யாராவது ஒரு 4 பேர் தானே போவாங்க பேச்சுவார்த்தை, அது கூட யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடியை மட்டுமே வர வைத்து மிரட்டி 20 இடங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியா உள்ள பேச்சுவார்த்தை நடத்தணுன்னே எடப்பாடியார் அப்போவே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா சும்மா பேசலான்னு கூப்பிட்டுட்டு நட்டாவும் அமித்ஷாவும் சேர்ந்து இவரை தனியாக உட்கார வச்சு மிரட்டுற மாதிரி, அதாவது இந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்களாம் ஆளை வச்சு மிரட்டுவாங்க பாருங்கள், அந்த ரேஞ்சில் அழைத்து ஒரு சீட்டு இது மாதிரி 20 சீட்டு கொடுத்துடணும், நாங்கள் கூட்டணிக்கு தலைமை, நாங்கள் பார்த்து கிருஷ்ணசாமி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சீட்டு பிரித்து கொடுக்குறோம், நாங்கள் கொடுத்துக்குறோம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கலாம், என் கையெழுத்தை மட்டும் போட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு எடப்பாடி கையெழுத்து போட்டாரா, கையெழுத்து வாங்கினாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் 20 இடங்கள் ஒதுக்கணுன்னே எடப்பாடி ரொம்ப ஷாக்கு. அதாவது அதிமுக என்கிற கட்சி எவ்வளோ நாளாக இருக்குது,
அதோடைய தலைவர் யார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தால் ஒரு வலுவான ஒரு கட்சி தலைவரை கூப்பிட்டு மிரட்டி அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையே அது அடுத்த விஷயம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2வது பெரிய கட்சி எதுனா அதிமுக தான். இப்போ அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு மிரட்டினோடனே அதில் சோகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் சரி ஜனநாயக முறையில் போவான். இந்த அண்ணாமலை பேச்சு போக்கெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அண்ணாமலையை போய் நீங்கள் போய் அங்கே போய் சொல்லுங்கள், இப்படி இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாதுங்க, நீங்கள் வந்து எங்கள் கட்சியோடைய சிம்பிளே அண்ணா தான், அண்ணாவே வந்து விமர்சனம் பண்ணுறது, தவறான தகவல்களை கொடுக்கறது, பொய்யான வரலாறுகளை சொல்கிறது, திரித்து கூறி ஜாதி சண்டை இன சண்டை இழுத்து விடுறதுக்கான பேச்சு, அதே மாதிரி இந்த மாநாட்டை கேவலமாக அதிமுக மாநாட்டை கேவலமாக பேசுனது, எடப்பாடியாரை கேவலமாக பேசுனது, இப்படிலாம் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி நேற்று முளைத்த காளான், இந்த காளான் வந்து நம்மளை மிரட்டுகிறதா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு என்ன பண்ணாங்கன்னா இதில் இவர்கள் செய்த மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா தலைமறைவாக ஓடியது. இங்கேருந்து கொச்சின்லேருந்து பாதி பேர், அங்கேருந்து பாதி பேர் எதுக்கு போகணும், நேரடியாக தில்லா போக வேண்டியதானே இங்கேருந்து. அப்படி இருந்தும் பாரதிய ஜனதாவுக்கு பயந்ததை போல் நடித்து கொச்சின்லேருந்து வண்டி ஏறி போய் அங்கே போனால் அமித்ஷா மீட் பண்ணல. என்ன அமித்ஷான்னா அவ்வளோ பெரிய தலைவர், அப்பாட்டக்கிற தலைவரா? ஏன்னா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலேருந்து வருதுன்னா அவர்களை கூட பார்க்காம வந்து நட்டாவை பார்க்க வைக்கிறாரு. சரி ரைட்டு, நட்டா கட்சி தலைவர் என்கிற வகையில் அவர் சந்திச்சார்னு வச்சுக்கலாம். சந்தித்ததுக்கப்புறம் இவர்கள் முறையிடுகிறார்கள், இந்த மாதிரி அண்ணாமலையோட பேச்சு போக்கு எதுவுமே சரியில்லை, அது கூட்டணிக்கு உகந்ததல்ல, எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது, எங்களுடைய வரலாற்று தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது, பொய்யான தகவலை சொல்வது, அதனால் கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க போனாங்க. போனால் அவர் நட்டா சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். இவர்கள் மீதிய நடவடிக்கை பாயுன்ற ரேஞ்சுக்கு நட்டாவும் பேசியிருக்காரு. அதனால் அண்ணாமலை நடவடிக்கை எடுக்க முடியாது, அண்ணாமலை நாங்கள் தான் நியமித்தோம், அண்ணாமலை அப்படி தான் செய்வார், அவர் அப்படி தான் பேசுவார்ன்ற ரேஞ்சுக்கு பேசின உடனே இவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், முனுசாமி, அப்புறம் வந்து சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இவர்கள் 5 பேருமே ஷாக் ஆகிட்டு நேராக வந்து எடப்பாடியார்ட்ட சொன்ன உடனே அன்னைக்கே டிராஃப்ட் ரெடி ஆச்சு. இப்போ இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க இல்லையா முறிந்ததுன்னு, இது என்றைக்கு ரெடி ஆச்சுன்னா தங்கமணி வேலுமணிலாம் 5 பேர் போயிட்டு வந்தாங்களே, வந்து அவர்கள் எடப்பாடியார்ட்ட பேசினோடனே அடுத்த நாளே ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலான்னு, இவர்களை விட்டு முறிச்சு வந்துடலாம், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, எதையும் சந்திப்போம் அப்படின்ற முடிவுக்கு அதிமுக வந்துருச்சு. ஏன்னா அதிமுக வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்தால் அவருடைய வாக்கு வங்கியை வந்து வாக்கு சதவீதமே அதிகரிக்கக்கூடும். எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, வாக்குகள் பாஜகவோட சேர்றதுனால தான் அதிமுக கெட்ட பேர். சரியா? இப்போ பாஜகவை கழட்டி விட்டால் பாஜக தமிழ்நாட்டில் 0வாக போயிடும். இவர்கள் வழக்கு போடட்டும், அப்புறம் தமிழ்நாடே கொந்தளிக்கும், திமுகவும் கொந்தளிக்கும், அதிமுகவும் கொந்தளிக்கும், ஒட்டு மொத்தமாக சேர்ந்து. இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், பாரதிய ஜனதா கட்சியை ஒழிப்பதில் அதிமுகவும் திமுகவும் ஒரே அணியில் நிற்கும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இவர்களை துரத்தி விடுவார்கள், அடியோடு இந்த மண்ணை விட்டு விரட்டி விடுவார்கள் நம்ம சொன்னோம். இந்த விஷயத்தில் மட்டும் ஒன்றா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இவர்களுடைய கணக்கு வேகாது அப்படின்னு சொல்லி நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். அந்த வீடியோ கூட நான் நாளைக்கு போடுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே திமுக ஒரு பக்கம் ஆப்படிச்சுட்டு இருக்கும்போது அதிமுக டோட்டலாக கழட்டி விட்டு தெருவில் விட்டுருச்சு. இனி வந்து ஒரு இடம் இல்லை, இவர்கள் 40 இடத்துல போட்டி இல்லை. முதல்ல போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 40 இடங்கள்லையும் பல இடங்களில் நோட்டாக கீழே போயிடும். சில இடங்கள் 50,000 70,000 ஓட்டு வாங்குவாங்க. இவர்கள் ஜெயிக்க முடியாது, தனியாக நின்னால் ஒரு இடம் கூட இவர்கள் வர முடியாது அப்படின்றது உறுதி. ஏன்னா கோயம்புத்தூர் பெல்ட்டில் இவர்கள் செல்வாக்கு இருக்குது, அதே மாதிரி சவுத்துலேயும் இருக்கு இல்லையா. இந்த 2 இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதை விட பெரிய செல்வாக்கு இருக்குது கோயம்புத்தூர் பெல்ட்டில். அப்போ அதிமுக வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஓட்டு உடஞ்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும். அதிமுக அவர்களை விட அதிக செல்வாக்கு படைத்தது கோயம்புத்தூரில், ஊட்டியில், மித்த இவர்களுக்கு செல்வாக்கு இருக்குதா சொல்லக்கூடிய 2-3 இடத்துல, அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி போங்கா போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இனி வந்து என்ன எடப்பாடியார் என்ன நிலைமை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி இருந்த அறிவிப்பு என்னென்னா, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிலையும் நாங்கள் இல்லை, பாஜக கூட்டணியில் இல்லை, அதுலேயும் நாங்கள் இல்லை, இனி அவர்களோட எந்த உறவும் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த டிராஃப்ட் வந்து காலையிலே ரெடி ஆயிடுச்சு. சும்மா ஒரு ஐவாஸுக்கு தான் வந்து அதாவது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம்னு போட்டது. இந்த டிராஃப்ட் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. ஒட்டுமில்லை உறவுமில்லை, பாஜக கூட்டணி விட்டு விலகிறோன்னு இது கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மூத்த அதாவது உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனால் வெடியெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிட்டாங்க, வெடி ஸ்வீட் எல்லாமே வாங்கி வச்சிட்டாங்க. உரிய போது நாங்கள் சொன்ன உடனே வெடியை பட்டாசை போட்டு கொண்டாடுங்கன்ற மாதிரி எல்லாமே ஏற்கனவே தெரிந்தது தான். காலையிலே வந்து அதை வந்து அறிவிக்கப்படலையே தவிர எல்லாருக்கும் அரசலாக தெரியும். பேருக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வைத்து எடப்பாடி தைரியமாக மிக மிக தைரியமான ஒரு முடிவை அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து என்னென்னா, இந்தியை புகுத்துவது, தமிழனை அழித்தொழிப்பது, காட்டி கொடுப்பது, வடநாட்டுக்காரனுக்கு நம்மளை கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவது, இது போன்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்தால் தமிழனுக்கு கேடு தான். அப்போ இவர்களை இந்த ஊரை, அதாவது இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை விட்டு விரட்டுவது அப்படின்றது தான் தமிழர்களுக்கும் பாதுகாப்பு, திராவிடர்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்றத ஒரு விஷயம் வச்சுங்க.
எனவே எடப்பாடியார் எடுத்திருக்கக்கூடிய இந்த தைரியமான முடிவு நிச்சயமாக அவரை பாராட்ட வைக்கிறது. அவருடைய கூட இருக்கக்கூடிய 5-6 பேரும் எடுத்த இந்த தைரியமான முடிவு உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முடிவாகத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஏனென்றால் இவர்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் நோட்டா கீழே வச்சுட்டு இந்த கட்சியை அழித்து இந்த கட்சியை கேப்சர் பண்ணுவாங்களாம். திமுகவும் பாஜகவும் தான் எதிர்காலத்தில் இருக்குமா. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் பாஜக எதிர்கட்சியாக இருக்குமா. அதிமுக ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் உடச்சி சின்னத்தை பிடிங்கி தெருவில் விட்டுருவாங்களாம். அதிமுக தொண்டை போகிற அந்த பக்கம் போயிடுவானா. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா தமிழ்நாட்டில். என்ன ஒரு கணக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த எலெக்ஷனோட பாரதிய ஜனதா கட்சியை ஊற்றி மூடி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உடனே வந்து அப்படி பாஜக பம்மி பேக் அடிச்சிருக்கு. அதோடைய தலைவர்கள்லாம் சில பேர் அந்த ஃபோனை போட்டாங்க டிவியில். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அவங்க முடிவுங்க, நாங்கள் எதையும் சந்திப்போங்க, எங்கள் தொண்டர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வடையை சுட்டிருக்காங்க. உடனே இந்த தகவல் அடுத்த செகண்ட் ஐபி மூலமாகவும் கட்சிக்காரர்கள் மூலமாகவும் டெல்லிக்கு போயிருக்கோம். உடனே அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி நைட்டே அண்ணாமலை பேசலாம், இல்லைன்னா அண்ணாமலை பேக் அடித்து பம்மிட்டு நாளைக்கு வேறு மாதிரியாக பேசலாம், இல்லைன்னா இனிமேல் அதிமுக பற்றி பேசாமல் இரு, அமைதியாயிரு அப்படின்றதுக்கு ஒரு சூடு வச்சு விட்ட மாதிரி அதிமுக வச்சு விட்டுருச்சு. மீண்டும் அவர்களுடைய நெருக்கடி மேலிட தலைவர்கள் கூப்பிட்டு அழைத்தோ இல்லை வந்தோ பேசினால் பாஜகவோட சேர்ந்தாலும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் போட்டி போடுதோ கூட்டணி இருந்தாலும் அதிமுக அவர்களை தோற்கடித்து விடும் என்று தான் நம்ம இப்போ பார்க்க முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.